பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாதம் இல்லை என்றால் 10வது மாதத்துக்குள்ளாக நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இந்த 10வது மாதம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பனானவர். மகிமையானவர், மீட்பனானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பனானவர். மகிமையானவர், மீட்பனானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தனாம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். சேனைகளின் கர்த்தனாம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச. என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பனானவர். மகிமையானவர், மீட்பனானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்டி தேட்டி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்டி தேட்டி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேசகர்த்தரே, என்னுடையவர் என் நேசகர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பனானவர். மகிமையானவர், மீட்பனானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறபடினால ஆவியானவர் இந்த மாதத்துக்குரிய ஒரு வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது வேதத்திலிருந்து வாசித்து நம் ஜெபத்துக்கு நேராம கடந்து செல்வோம். மீகா 7:15 வாசிப்பமாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமே. இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களே காண பண்ணுவேன். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். 9 மாதமும் பல நெருக்கங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். பல பாடுகள், பல உபத்திரங்கள், பல வேதனைகள், நிறைய கடன் பிரச்சனைகள், நிறைய காரியங்களை சந்தித்து சமாதானங்கள் கூட இல்லாம ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம். ஆனா இந்த 10வது மாதத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை தேடி வந்து
ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதான நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்யும்படியாக ஒரு வார்த்தைகளை கொடுக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிசயம், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு மேலான காரியங்கள் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள்ல, உங்களுடைய விவசாய காரியத்தில், நீங்கள் பண்ணுகிற பிசினஸ்ல, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில், உங்களுடைய திருச்சபையில நீங்கள் ஜெபிக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்ய, இந்த மாதத்தில் ஒரு அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். அந்த அதிசயத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா 3:5 வாசிக்கும் போது இந்த மாதத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் உறுதியாக சொல்லிவிட்டார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யும் போது, நாம் விரும்புகிற காரியத்தை அத்தனையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். சிங்க குட்டிகள் பட்டினியாக கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி, நாம் ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எந்தெந்த காரியங்களுக்காக, என்னென்ன தேவைகளுக்காக தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் செபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியங்கள் அத்தனையும் இந்த மாதத்தில் உன்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அவன் நிறைவேற்ற போகிறார். அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் செய்யும் போது, அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் போது, நம்முடைய தேவைகளை அத்தனையும் அவர் நிறைவேற்றி கொடுக்கிற மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இங்கு 3ஆவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். செபிக்கிறவங்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன், சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எந்த இடங்களெல்லாம் நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த இடங்களில் நீங்கள் கைவிடப்பட்டீர்களோ, எந்த இடங்களெல்லாம் நீங்கள் தோல்வி அடைந்தீர்களோ, அந்த இடங்கள் எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களுடைய தலைகளை நிமிர பண்ணி உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இந்த 10வது மாதத்துல ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்லுகிறாரு, மறுபடி வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை. போதும். இங்க ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறாரு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அது மட்டுமல்ல, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் சொல்லுகிறார். உன்னை உயர்த்துகிற தேவன் உங்க கூட இருப்பேன் சொல்லுகிற மட்டுமல்ல, அவர் நம்ம கூட இருந்தே
எல்லா காரியங்களும் அவர் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கடந்த நாட்கள்ல, கடந்த மாதங்கள்ல ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். மனிதர்களால, நேசிக்கிற ஜனங்களால, சத்துருக்களால, பல சூழ்நிலைகளும் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் ஒடுங்கி போய் வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு என்று சொல்லுகிறார். அந்த உயர்வு உங்களை தேடி வருகிறது. அந்த உயர்வு தான் தலை குனிந்த இடங்களில் கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போகிறார். இங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் யோசுவாவை பார்த்து சொன்ன ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாராம். எந்த அதிசயத்துக்காக நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஒரு அதிசயம், அந்த அதிசயத்தை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் செய்ய அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த 10வது மாதத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த 10வது மாதத்துல தேவன் எங்களுக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தங்கள், இந்த வாக்குத்தத்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். 9 மாதத்தை போல அல்ல, 8வது மாதத்தை போல அல்ல ஆண்டவரே, சோத்திரம். இந்த 10வது மாதத்துக்குள் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செபிக்கிற, உபவசிக்கிற, தேவையோடு இருக்கிற, வாஞ்சையோடு இருக்கிற, நம்பிக்கையோடு இருக்கிற, விசுவாசத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஆண்டவரே நீர் அதிசயத்தை செய்வீராக. அந்த அதிசயத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவன் செய்யுங்க. நம்முடைய பாடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை தேவன் மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோர்தானை போல் உள்ள பிரச்சனைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவருடைய கரங்களை தருகிறோம். அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.